அளவியல்ல பார்ட் 5 வட்டக்கோணம். ஃபஸ்ட்டு சம் ஒன்று பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு ஒரு பை வரைபடம் வரைந்தால் கணிதத்திற்கான வட்டக்கோண பகுதியின் கோணம் காண்க. நம்ம என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கோணம் இருக்கும்னு மாரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறியியல் வந்து ஒரு 440 மார்க்கும், மாணவர்களின் எண்ணிக்கை மருத்துவம் 220 மாணவர்கள், வேளாண்மையில் ஒரு 160 மாணவர்கள், பொருளியல் ஒரு 60 மாணவர்கள், கணிதத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு 80 மாணவர்கள். ஸோ இந்தமாரி கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தோம்னா வட்டம், ஒரு பை வரைபடம். வட்டம் சொல்லிட்டு தான் நமக்கு தெரியும். ஸோ வட்டத்தினுடைய கோணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 360 டிகிரி. ஸோ இப்போ இந்த மொத்த மாணவர்களாம் ஆட் பண்ணி அதுதான் 360 டிகிரின்னு வைப்போம். அதில் கணக்கில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 960 தான் 360 டிகிரி அப்படின்னா எனக்கு 80 பேர் வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் போதும். ஸோ 360 இன்ட்டு ஒரு 80 டிவைடட் பை ஒரு 960 போட்டு நம்ம கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 42 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மைய கோணம் 60 டிகிரி எனில் அதன் சுற்றளவை காண்க. ஸோ வட்டக்கோணத்துக்கான ஃபார்முலா எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம கொஸ்டின்லேருந்து கொடுத்து எழுதுப்போம். ஸோ ஆர் வந்து 42, டீட்டா வந்துன்னா ஒரு 60, சுற்றளவு தான் நமக்கு கேட்குறாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2r + L. ஸோ எல்லை முதல்ல கண்டுபிடிக்கணும். வில்லின் நீளம் அதுதான். ஸோ வில்லின் நீளம், ஸோ சுற்றளவுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான வில்லுக்கான நீளம் வந்து பார்த்தோம்னா 2πr இன்ட்டு டீட்டா பை 360 டிகிரி. இதே வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் அப்போ எல்லுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா πr² இன்ட்டு டீட்டா பை 360 டிகிரி. நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். அது கீழே வரும் சம்ஸில், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ எல் = 2πr இன்ட்டு டீட்டா பை 360 டிகிரி. எல் நமக்கு எது டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது சுற்றளவா பரப்பளவா அதை பொறுத்து தான் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இங்கே 2πr இன்ட்டு டீட்டா பை 360 டிகிரி. ஸோ 2 இன்ட்டு அப்படியே வச்சுப்போம். 22/7 இன்ட்டு டீட்டா வந்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஆர் வந்து 42, அதை எடுத்து போட்டுக்கோங்க. டீட்டா வந்து 60 டிவைட் பை 360 அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லோட வேல்யூ 44ன்னு வரும். ஸோ சுற்றளவுக்கு டைரெக்டாக போய்டுமா. ஸோ 2 இன்ட்டு 42 ப்ளஸ் ஒரு 44. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 106, 128. ஆரம் என்பது 18 சென்டிமீட்டர் மற்றும் மையக்கோணம் 210 டிகிரி என கொண்ட வட்டக்கோண பகுதியின் சுற்றளவை காண்க. ஆர் வந்து 18, டீட்டா வந்து 210 அவனே கொடுத்துட்டான். சுற்றளவு தானே கேட்குறான் இதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் எல் கண்டுபிடிக்கணும்னா சுற்றளவுக்கு எல் அப்படின்னா 2πr இன்ட்டு டீட்டா பை 360 டிகிரி. ஸோ அவனே கொடுத்துட்டான் 210ன்னு. ஸோ கேன்சல் பண்ணோம்னா எல் வந்து 66ன்னு வரும். சுற்றளவு 2 இன்ட்டு 18 ப்ளஸ் ஒரு 66 போட்டோம்னா 102ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் வந்து பார்த்தோன்னா 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. ஸோ எல் வந்து 15ன்னு சொல்லி அவனே கொடுத்துட்டான். அதேமாரி ஆர் வந்து 10ன்னு சொல்லி கொடுத்துட்டான். அதனுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது, 2r + Lன்னு வருமா. அப்போ ஆரும் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும் போது டைரெக்டாக உள்ளே சப்ஸ்டிட் பண்ணிவிடுவோம். 2 இன்ட்டு 10 ப்ளஸ் ஒரு 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 35. ஸோ இன்னொரு சம்மு, 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறது எனில் மிகப்பெரிய வட்டக்கோணம், இந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியம், மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. ஸோ அதேமாதிரி ஆர் வந்து 10, டீட்டா வந்து 90 டிகிரி. ஆனால் பரப்பளவு வந்து பார்த்தோம்னா பரப்பளவு கேட்குறாங்க அப்படின்னா πr² இன்ட்டு டீட்டா பை 360 டிகிரி. ஏன்னா நமக்கு டீட்டாவை கொடுத்துட்டு பரப்பளவு கேட்குறாங்க அப்படின்னா πr² இன்ட்டு டீட்டா பை 360 டிகிரி. இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதிலே வந்து 90 டிகிரி கோணம் இருக்குதுன்னு ஒன்று பார்த்தோம். அதில் மிகப்பெரிய கோணம், அப்போ 360லேருந்து ஒரு 90 கழிச்சு விட்டுட்டிங்கன்னா மிகப்பெரிய கோணத்துடைய பரப்பளவு தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ 270 டிகிரியோடைய பரப்பளவு தான் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 22/7 இன்ட்டு r² வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 10. ஸோ 270 டிவைட் பை 320. ஸோ நமக்கு ஓவரால் அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1650 டிவைடட் பை 7ன்னு சொல்லிட்டு வரும். அப்படியே கொஷின் இருக்கிற ஏற்ற மாதிரியே நம்ம வச்சுப்போம், ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே. ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஆரம் என்பது 6 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. ஸோ ஆர் கொடுத்தாச்சு, எல் கொடுத்தாச்சு, பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ ஆர் கொடுத்துட்டு எல் கொடுத்துட்டு பரப்பளவுனா LR/2. அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா LR/2. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா வந்து டீட்டா கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா πr² இன்ட்டு டீட்டா பை 360 டிகிரி. எல் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா LR/2.
20 × 6 ÷ 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60. ஸோ விட்டம் என்பது 30 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 26 சென்டிமீட்டர். ஸோ வட்டக்கோண பகுதியின் பரப்பு கேட்குறாங்க. ஸோ அதை டி வந்து ஆறாக கன்வெர்ட் பண்ணணும். டி வந்து 30, அதில் பாதி வந்து ஆறு வந்து 15, எல் 26 கொடுத்தாச்சு. பரப்பு கேட்குறாங்களா, அப்போ எல் கொடுத்துட்டு பரப்பு கேட்டாங்கன்னா LR/2 26 × 15 ÷ 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 195. ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளமானது அதன் ஆரம் 6க்கு சமமானால் வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. வில்லின் நீளமானது 6க்கு சமம்ட்டாங்க. அப்போ L = 6ன்னு சொல்லியாச்சு. ஸோ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. ஸோ பரப்பளவுனா அப்போ நமக்கு தெரியும், L கொடுத்துட்டு 6 கொடுத்தாங்கன்னா பரப்பளவு வந்து LR/2ன்னு தெரியும். நமக்கு ஆப்ஷன் பாருங்களேன், எல்லாமே R² அப்படின்னு நம்புறது இல்லை. அப்போ நம்ம L வந்து ஆறாவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ LR/2னா அப்போ Lன்றது ஆறாவே மாற்றிப்போம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ R × R R²/2. ஸோ அதான் நமக்கு ஆன்சரு. ஸோ வில்லின் நீளம் 66 சென்டிமீட்டர் மற்றும் மையக்கோணம் 30 டிகிரி கொண்ட வட்டக்கோண பகுதியின் ஆரம் காண்க. ஸோ L கொடுத்தாச்சு, டீட்டா கொடுத்தாச்சு. எண்ணில் வந்து பார்த்தோன்னா ஆரம் கேட்குறாங்களா, நமக்கு L டீட்டா கொடுத்துட்டு ஆரம் கேட்குறாங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து பரப்பளவு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கத்தான். இல்லை வந்து பார்த்தோன்னா வந்து ஏன்னா நமக்கு தெரியும் அங்கேயும் வந்து பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது பரப்பளவுக்கு அதுவுமே L தான். ஸோ இப்போ L வில்லின் நீளம் கொடுத்தாச்சு, மையக்கோணம் கொடுத்தாச்சு, ஆரம் கேட்குறாங்க. அப்போ L = 2πr × θ/360 டிகிரி சுற்றளவில் தான் நம்ம போட்டாகணும், பரப்பளவில் போடக்கூடாது. ஸோ வந்து L வந்து 66ன்னு சொல்லியாச்சு. 2 × 22/7 × R வந்து அப்படியே வச்சுப்போம். θ வந்து பார்த்தோன்னா கொடுத்தாச்சு கொஷனில் 30 டிகிரின்னு சொல்லிட்டு 30/360. ஸோ நம்ம அப்படியே கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா R = 126ன்னு சொல்லிட்டு வரும். வில்லின் நீளம் என்பது 27.5 சென்டிமீட்டர், பரப்பளவு என்பது 618.75 சதுர சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் கேட்குறாங்க. இங்கங்கே பாருங்கள், பரப்பளவு கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இதுக்கு வில்லின் நீளம் சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க. பரப்பளவு வில்லின் நீளம் ஆர் கேட்குறாங்க. பரப்பளவு அதாவது எல்லு கொடுத்துட்டு எல்லும் கொடுத்தாச்சு, பரப்பளவும் கொடுத்தாச்சு, நமக்கு வந்து ஆர் கேட்குறாங்க. அப்படின்னா வந்து இது நல்ல வேலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டா கோணம்லாம் எதுவுமே மென்ஷன் அவுட் ஆகலை. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அந்த பரப்பளவுக்கான ஃபார்முலா LR/2ன்னு தெரியுமா நமக்கு. அப்போது நமக்கு பரப்பளவு = எவ்வளோ, அந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால கீழே 00 போட்டுப்போம். L வந்து பார்த்தோம்னா 27.5, அது கீழே 10 வந்துடும். R/2 அப்படியே இருக்கட்டும். இங்கே பக்கம் பார்த்தோம்னா வந்து 61,875 ÷ 100 அப்படியே போட்டுப்போம். ஸோ இந்த பக்கம் இருக்கிற 10க்கு ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சலேஷன் ஆகிடுச்சு. ஸோ இது 275 அடித்தோம் அப்படின்னா 225ன்னு சொல்லிட்டு வருமா. ஸோ இப்போ அப்படியே நம்ம 6 = இந்த 2 அந்த பக்கம் தள்ளி விட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 45ன்னு சொல்லிட்டு வரும் ஆன்சரு. ஸோ ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு 60 சென்டிமீட்டர், அதன் வில்லின் நீளம் என்பது 20 சென்டிமீட்டர். ஸோ இது அதே மாதிரி தான், நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ ஒரு வட்டத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட 120 டிகிரி உள்ள ஒரு வட்டக்கோணம் ஒரு வட்டக்கூறு என்பது 120 டிகிரி உள்ள ஒரு வட்டக்கூறு 9 × 3/7 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு உடையது. வட்டத்தின் ஆரத்தை காண்க. ஸோ நமக்கு கொஸ்டின்லேருந்து பார்த்தோம்னா ஒரு டீட்டா கொடுத்தாச்சு, ஸோ பரப்பளவும் கொடுத்தாச்சு, எனில் ஆரம் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், டீட்டா கொடுத்துட்டு பரப்பளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்குறாங்க அப்படின்னா வந்து இதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பரப்பளவு = வந்து பார்த்தோன்னா πr² × θ/360 டிகிரி அந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே நம்ம ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்குறோம் சம்ஸ் எல்லாமே. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பரப்பளவு நமக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நான் ஸோ 9 7 63ங்களா, 63 + ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 66/7. ஸோ இப்போ 66/7 = 22/7 × ஒரு R² இருக்கும் இன்ட்டு டீட்டா எவ்வளோ 120 நம்ம பார்த்தோம், 120/360. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா R² = 3 × 3 வருமா, அதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா R = 3. ஸோ வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் என்பது 90 டிகிரி, ஆரம் என்பது 7 சென்டிமீட்டர் எனில் வட்ட வில்லின் நீளம். ஸோ நமக்கு டீட்டா கொடுத்தாச்சு, ஆரம் கொடுத்தாச்சு, வில்லின் நீளம் கேட்குறாங்க அப்படின்னா வந்து நமக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் L = 2πr × θ/360 டிகிரி. ஸோ 2 × 22/7 அதுதான் நமக்கு வந்து ஆர் எவ்வளோ 7ன்னு தெரியுமா, கோணம் எவ்வளோ 90/360 டிகிரி. கேன்சலேஷன் பண்ணால் L = 11ன்னு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஆரம் என்பது 21 சென்டிமீட்டர் மற்றும் பரப்பளவு 231 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் மையக்கோணத்தை காண்க. இப்போ நம்ம கோணம் கேட்குறாங்க, பரப்பளவு கொடுத்தாச்சு, ஆரம் கொடுத்தாச்சு அப்படின்னா வந்து பரப்பளவு = πr² × θ/360 டிகிரி. ஸோ நமக்கு அதேமாதிரி பரப்பளவு என்ற இடத்துல தந்து 231 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 22/7 பைக்கு R வந்து 21 × 21 θ/360 டிகிரி அப்படியே வச்சுப்போம். அப்படியே கேன்சலேஷன் பண்ணுங்கள். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா θ = 60ன்னு சொல்லிட்டு வரும். அதேமாதிரி பார்த்தோம்னா அதில் இன்னொரு சம்மு, ஒரு கடிகாரத்தின் நிமிடம் மற்றும் மணிமுள்களின் நீளம் முறையே 14 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர்
30 நிமிடங்களில் நிமிடமுள் மற்றும் மணிமுள் எவ்வளவு தூரம் நகரும். ஸோ என்ன பண்ணிட்டான், ஒரு கடிகாரத்தில் நிமிடமுள் மணிமுள் ரெண்டுமே இருக்குது. அதுக்கான லென்த் அவனே கொடுத்துட்டான். ஒன்று 14 சென்டிமீட்டர், பெருசு வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து நிமிடமுள்ள தான் இருக்க போகுது, சின்னது இப்படி வந்து மணிமுள்ள தான் இருக்க போகுது. ஸோ ஒரு 30 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நகருது அப்படின்னு வச்சுமே, அப்போ அதுங்களுடைய தூரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இது நம்ம வந்து வட்டக்கோண பகுதியில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கடிகாரம் இருக்குதுன்னு வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நிமிட முள் எடுத்துப்போம். நிமிட முள் எடுத்துனா ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முள் எங்கே இருக்கும், 12 இருந்து ஒரு ½ அன் ஹவருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா 6 வந்துடுமா. அப்போது வட்டக்கோண பகுதி, வட்டக்கோணம்னா நமக்கு வந்து 360 டிகிரி, அதில் பாதி 12லேருந்து 6 வந்துச்சுன்னா பாதிங்களா, பாதி எவ்வளோ 180. அப்போ கோணம் வந்து நமக்கு 180 தெரிஞ்சிச்சு. அப்போது அதனுடைய வந்து நமக்கு அப்போது 2 × 22/7 R வந்து பார்த்தோன்னா அதனுடைய தூரம் தானே கேட்டுக்கிறாங்க. அப்போ 2πr × θ/360 டிகிரி அதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணி போடலாமா நம்ம. 2 × 22/7 14 அப்போ 180/360. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 44 வந்துடும். அதேமாதிரி மணிமுள் பார்த்தோம் அப்படின்னா ½ அன் ஹவரில் இதுக்கு நம்ம பார்த்தோம்னா 12லேருந்து கீழே 6 வரத்துக்கு 180ன்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 சொல்லிட்டு வருமா. அப்போ அப்போ ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு வந்து 30 டிகிரி 30 டிகிரினா அப்போ அரை மணி நேரத்தில் அந்த மணிமுள் எங்கேருந்து வந்திருக்கும், 12க்கும் 1க்கு நடுவில் வந்திருக்குமா. அப்போது 30ல் பாதி எவ்வளோ, 15 டிகிரி தானே. அப்போ நமக்கு அதுதான் இங்கே டீட்டாவில் தந்து நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 2πr × θ/360 டீட்டாவுக்கு 15ன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா 1.83 வரும். இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ நமக்கு ஆனால் ஆன்சர் வந்து 44 சென்டிமீட்டர் 1.83 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான். வட்டக்கோண பகுதியில் நம்ம இருக்கிற எல்லா சமயமும் முடிச்சிட்டோம். வட்டக்கோண பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இந்த முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வட்டக்கோண பகுதியிலேருந்து ஒரு சம் எடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறது சாய் சதுரம் பார்க்கலாம். ஸோ சாய் சதுரம் பார்க்குறது சதுரம் மட்டும்தான். சதுரத்தை கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சி போட்டால் அது சாய் சதுரம் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது பக்கங்கள் எல்லாமே சமமாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற மூலைவிட்டங்கள் மட்டும் சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ பரப்பளவு, இதுக்கு எல்லாத்துக்கும் பரப்பளவு தான் கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா சாய் சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னா ½ × d1 × d2. மூலைவிட்டங்கள் வந்து பார்த்தோம்னா 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு கேட்டுக்கிறாங்களா. சாய் சதுரத்தின் பரப்பளவுனா ½ × d1 × d2 அவனே கொடுத்துட்டான். d1 d2 வந்து 6 8ன்னு கொடுத்தாச்சு. அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 24. சாய் சதுரத்தின் பரப்பு ½ × 2 மூலைவிட்டங்களின் பெருக்கல், அவ்வளோதான். ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் என்பது 5 மீட்டரும் அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் அதன் மற்றொரு மூலைவிட்டம் கேட்குறாங்களா. ஸோ சாய் சதுரத்துக்கு ஒரு பக்கம் கொடுத்தாச்சு, ஒரு மூலைவிட்டம் என்பது 8 அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இன்னொரு மூலைவிட்டத்தோட நீளம் கேட்குறாங்க. நமக்கு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நமக்கு ரிமைனிங் ஒரு மூலைவிட்டத்தோட ஒரு பகுதி கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஓவரால் லென்த் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூலைவிட்டம் வந்து பார்த்திங்கன்னா 8 மீட்டர்னு தெரியும். அதில் பாதியாக நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா இதில் பாதி அதில் பாதின்னு பிரியுமா. அப்போ 4 நாளாக பிரிச்சுப்போம். அப்போது இங்கே 5 அங்கே 4 ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் தான் வந்து இருக்கும். அதுதான் 90 டிகிரி அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா கர்ணம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்க நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியதான் இருக்கும். அதான் பெரிய பக்கமாக இருக்கும். அப்போது அதுதான் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அது ஈக்குவல் ஆகிடுமா. ஸோ நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 ஸ்கொயரு -4 ஸ்கொயரு, அதான் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும் அதுக்கான ஆன்சரு. இது எப்படி போடுவோம் நம்ம, x² = 5 ஸ்கொயரு -4 ஸ்கொயருன்னு எழுதுவோமா. ஸோ அப்போ x நான் வந்து ஸ்கொயர் பண்ண 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கொயர் பண்ணதுனால அந்த ரூட்டு மட்டும் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன் நான். ஸோ 25 - 16ன்னு சொல்லிட்டு வரும். 5 கழிச்சோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 9ன்னு வந்துடுமா. ஸோ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது அந்த ஒரு பகுதி மட்டும்தான் 3. அப்போ இன்னொரு பகுதி வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா வந்து 6 மாறிடுமா. 3 + 3 வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ ஒரு மூலைவிட்டம் 8, இன்னொரு மூலைவிட்டம் பார்த்திங்கன்னா 6. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு மூலைவிட்டம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கேட்குறாங்க அப்படின்னா இன்னொரு மூலைவிட்டம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் போட்டணும். உடனே நீங்கள் இதில் எது வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம யூஸ் பண்ணி இங்கே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணுமா இல்லை வந்து சப்ராக்ட் பண்ணணுமா அப்படின்றதுல கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா நீங்கள் தோராயமாகவே போட்டு பாருங்கள். இப்போ 25 + ஒரு 16 ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 1
11க்கு 1 மீதி 1 3 1 4 அப்போ 41 ரூட் எடுக்க முடியாது. நிச்சயமாக அது வரப்போகிறது கிடையாது. அப்போ 25 - 16ன்னு போட்டு பார்ப்போமே. போட்டு பார்த்தோன்னா 9 வருது. அப்போ நிச்சயமாக 9 வந்துட்டு ரூட்டில் வரும். மேக்ஸிமம் நம்ம ரூட்டில் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அதை டக்குன்னு. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாக்டாக தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா D1 வந்து 8, D2 வந்து 6. ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலைவிட்டம் மற்றதை காட்டிலும் 3 மடங்கு. மூலைவிட்டங்களின் கூடுதல் 52 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பரப்பளவு. மூலைவிட்டங்களின் கூடுதலே 52 சென்ட். ஆனால் ஒரு மூலைவிட்டம் இன்னொருத்த காட்டிலும் 3 மடங்கு. அப்போ ஒரு மூலைவிட்டம் எக்ஸ்ன்னு வைக்கிறேன், இன்னொரு மூலைவிட்டம் 3xன்னு வைக்கிறேன். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 52, அவ்வளோதானே. ஸோ அதனுடைய பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் + 3 x = 52. அப்போ இந்த 3 எக்ஸுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 4x மாறிடுமா. 4x = 52, x = 13 வந்துடும். அப்போது அந்த எக்ஸ் எடுத்து மாதிரி D1 D2ல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணோன்னா 13 39ன்னு சொல்லிட்டு வந்துடும் ஆன்சரு. இப்போ எடுத்து மாதிரி பரப்பு கேட்குறான். அப்போனா ½ × D1 × D2 அப்படியே எடுத்து மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். D1 D2 ½ × 13 × ஒரு 39 போட்டோம் அப்படின்னா ஸோ அப்படியே கேன்சலேஷன் ஆகாது. ரெண்டுத்தையும் பெருக்குங்க. பெருக்கிட்டு டிவைடடில் 2 அப்படியே இருக்கட்டும். இப்போது அடித்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நம்ம அடிக்க முடியுதா. 2 2 4, ரிமைனிங் 1 இருக்கும். 5 2 10, இந்த ரிமைனிங் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ 3 2 6, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அப்படியே இருக்குமா, அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ அவ்வளோதான். 253 × 1/2. ஸோ பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவு. பரப்பளவு கொடுத்தாச்சு, ஒரு மூலைவிட்டத்தின் கொடுத்தாச்சு. ஸோ இன்னொரு மூலைவிட்டம் கேட்குறாங்க. அப்போ ½ × D1 × D2 = பரப்பளவு. பரப்பளவோட வேல்யூ 128. ½ இட்டு போட்டுப்போம். ஒரு மூலைவிட்டம் 32, D2 அப்படியே வச்சுப்போம். ஸோ கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா D2வோட வேல்யூ 8ன்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஒரு வயலானது சாய் சதுர வடிவில் உள்ளது. வயலின் மூலைவிட்ட அளவுகள் 100 180 மீட்டர். அந்த வயலை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு 3 ரூபா ஆகுன்ட்டாங்க. அப்போ மொத்த அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாய் சதுர வடிவில் ஒரு வயல் இருக்குது. அதை சுற்றி வந்து பார்த்தோன்னா சமன்படுத்துகிறாங்க அப்படின்னா பரப்பளவு தான் முக்கியம். பரப்பளவு அதுக்கு தான் நம்ம ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். 2 அளவுமே கொடுத்தாச்சு, மூலைவிட்ட அளவு. ஸோ இன்ட்டு மீட்டருக்கு 3 ரூபானா இப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ, ½ × 100 × 180 × ஒரு 3. ஸோ பெருக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 27,000 சொல்லிட்டு வரும். அப்போ ஓவரால் அமௌண்ட் 27,000 ரூபா. ஒரு அலுவலக கட்டடத்தை தரையில் 200 அதாவது ஒரு அலுவலக கட்டிடத்தின் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து ஒரு 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன. ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் வந்து பார்த்தோன்னா 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ₹45 வீதம் மொத்த செலவு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன ஒன்றுனா 200 சாய் சதுர ஓடுகள் வந்து பார்த்தோன்னா பதிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அப்போ ½ × ஒரு மூலைவிட்டம் 41, அனதர் மூலைவிட்டம் 25 × சதுர மீட்டருக்கு 45 ரூபானா அப்போ மொத்தம் 200 சாய் சதுர ஓடுகள் வந்து பதிக்கிறோம். அப்போ அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பதிக்கப்படுது. இங்கே எல்லாமே சென்டிமீட்டர்னு இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 45 ரூபா அப்படின்ற மாரி இருக்குது. நம்ம கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்காக கன்வெர்ட் பண்ணுறோம். கொஸ்டின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு மீட்டர் = 100 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்போ ஒரு சென்டிமீட்டர் = 1/100 மீட்டரு. அப்போ 40 சென்டிமீட்டர் = 40/100 மீட்டர். அப்போது 40 கீழே 100ன்னு வருமா, 25/100ன்னு வருமா. அந்த 100 × 100 தான் நான் கீழே நாங்கள் 10,000ன்னு சொல்லிட்டு இங்கே லாஸ்ட்டாக எழுதிக்கினேன். ஸோ இப்போ கேன்சலேஷன் பண்ணுங்கள் அப்படின்னா 450ன்னு சொல்லிட்டு வரும் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம எழுதும் போது வந்து இங்கே கொடுக்கல. ஆனால் இதுக்கானது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணால் தான் இந்த ஆன்சர்ன்றது வரும். ஸோ நாற்கரம் அடுத்ததான். நாற்கரத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா வந்து ½ × T × H1 + H2. இந்த நாற்கரமும் நமக்கு வந்து சரிவகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாற்கரமும் சரிவகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ½ × D × H1 + H2. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ½ × H × A + B அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தான் நாற்கரம்னா இது வந்து விட்டம், அதாவது விட்டம்னா சில மூளை விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா D, அதனோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா H1 H2, அது இணைக்கோடுகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாற்கரத்தின் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் என்பது 20 சென்டிமீட்டர். ஸோ நீளம்னா அதுதான் D. 20 சென்டிமீட்டர் எனில் எதிரெதிர் செங்குத்து உயரங்கள் அந்த H1 H2 வந்து பார்த்தோம்னா
7 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டராக இருந்தால் அவற்றின் பரப்பளவு காண்க. ஸோ நாற்கரத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும், ½ × d × h1 × h2 தெரியும், h1 + h2 தெரியும். ஸோ d = 20 தெரியும். h1 7, h2 வந்து பார்த்திங்கன்னா 10, ½ × d வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ 7 + ஒரு 20 கூட்டினீங்க அப்படின்னா ஸோ ஒரு 17, 7 + ஒரு 10 கூட்டினீங்க அப்படின்னா 17 மாறிடும். ஸோ இதை அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 170. ஸோ ஒரு நாற்கரத்தின் வந்து ஒரு பக்கம் 10 சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய ஒரு மூலைவிட்டம் 12 சென்டிமீட்டர் சாய் சதுரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சாய் சதுரத்தில் வரக்கூடிய சம்மு. முன்னாடி நாற்கரம் அப்படின்றதுனால இது எத்தனை இங்கே எழுதிட்டு இருக்கிறேன் நான். ஸோ சாய் சதுரம் தான் இது. ஒரு பக்கம் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர், ஒரு மூலைவிட்டம் 12ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு மூலைவிட்டம் தெரிஞ்சால் தான் நம்ம பரப்பளவுக்கு போக முடியும். ஸோ அப்போது அந்த ஒரு மூலைவிட்டம் இருக்குது இல்லையா, அதை 6 6 பிரிச்சுப்போம். இந்த பக்கம் 10, பித்தாகரஸ் தேற்றத்துக்கு நம்ம போயிடுமா டைரெக்டாக. 10² - 6² ஒரு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா 100 - 36. ஸோ எடுத்தோம் அப்படின்னா கைச்சம் √64 வரும். 18 8 64 வந்துடுமா, அப்போ 8 வந்துடும். பரப்பளவுனா ½ × d 1 × d வரும். ஸோ ஒரு பக்கம் தான், அதாவது இந்த ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பக்கம் தான் 8. அப்போ இன்னொரு மூலை விட்டோம்னா ஃபுல்லாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 8 16. அப்போ ஒரு மூலை விட்டம் 12னா இன்னொரு மூலை விட்டம் 16ன்னு தெரியும். இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாமா, ½ × 12 × 16ன்னு போட்டோம்னா ஸோ 96. ஒரு சாய்வு நாற்கரத்தின் பரப்பளவு 1440 மீட்டர். 2 இணைக்கோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து கோட்டின் உயரம், ஸோ இதுதான் d. ஸோ நாற்கரம் தான், அதனோட பரப்பளவு கொடுத்துட்டான், அதனோட உயரம் அதாவது d அதான் 24 மீட்டர். மேலும் 2 இணைக்கோடுகள், அந்த இணைக்கோடுகளின் விகிதம் வந்து பார்த்தோன்னா 5:3 எனில் அதில் பெரிய இணைக்கோட்டின் நீளம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது நாற்கரம் தான், பரப்பளவு கொடுத்துட்டான், அதனோட d வந்து பார்த்தோன்னா அதுவுமே கொடுத்துட்டான், இணைக்கோடுகள் h1 h2 அதுவுமே கொடுத்துட்டான். ஸோ அதில் பெருசு இது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறான். அங்கே நமக்கு ரேஷியோவில் இருக்கிறதுனால 5x 3xன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். பரப்பளவு என்னும்போது ½ × d × h1 + h2. பரப்பளவு என்னும்போது 1440, ½ × d வந்து 24, 5x + ஒரு 3x, இதை ஆட் பண்ணோம்னா 8x. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம கேன்சலேஷன் பண்ணோம்னா 8x = 120ன்னு சொல்லிட்டு வரும். x = 15. அப்போ 5x = எவ்வளோ, 5xனா நமக்கு, அதாவது அவன் என்ன கேட்குறான்னா கொஸ்டினில் பெரிய இணைக்கோடு அப்படின்னு நமக்கு இதில் 5x 3x எதில் பெருசு, 5x தான் பெருசு. ஸோ அதனால் 5x = 5 × 15 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 75. ஸோ இன்னொரு சம்மு, 63 சென்டிமீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு நாற்கரத்தின் ஒரு மூலைவிட்டம் 7 சென்டிமீட்டர். மேலும் எதிர் உச்சியிலிருந்து அம்மூலைவிட்டத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடுகளின் நீளங்கள் 5 சென்டிமீட்டர் மற்றும் x சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு கேட்குறான். ஸோ நாற்கரம் தான் தெரிஞ்சிச்சு, பரப்பளவு கொடுத்துட்டான், மூலைவிட்டம் வந்து பார்த்தீங்கன்னா d கொடுத்துட்டான், அதனுடைய நீளங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு h1 வந்து 15, h2 வந்து பார்த்தீங்கன்னா x அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டான். ஸோ அதை எக்ஸோட மதிப்பு நான் மட்டும் கேட்குறேன். டேரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடுமா, 63 = ½ × 7 × 5 + x. ஸோ இதை அப்படியே நீங்கள் 7 அடிச்சுன்னா 9 7 63 வருமா. அப்புறமா அந்த 2 இங்கே கிராஸ் மல்டிபிள் தள்ளி விட்டுருங்க. 9 2 18ன்னு சொல்லிட்டு வருமா, 18ல் ஒரு 5 போயிடுச்சுன்னா 13ன்னு சொல்லிட்டு வருமா. அப்போ x = 13. ஸோ ஒரு வீட்டு மனையானது நாற்கர வடிவில் உள்ளது. அதன் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் என்பது 100 மீட்டர். மூலைவிட்டத்தின் எதிரெதிர் பக்கங்களில் உள்ள முனைகள் இரண்டும் மூலைவிட்டத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருப்பின் மனையின் பரப்பு கேட்குறாங்க. ஸோ இது நாற்கரம் தெரிஞ்சு போச்சு, பரப்பளவு தான் கேட்குறான்றது தெரிஞ்சு போச்சு. நமக்கு தேவை ½ × d × h1 + h2. டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துட்டான், 100ன்னு கொடுத்துட்டான். ஆனால் அந்த h1 h2 வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலைவிட்டத்தினுடைய எதிரெதிர் பக்கம்லேருந்து ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 50 மீட்டர் தொலைவில் இருக்குதுன்ட்டான். அப்போ 50 மீட்டர் தொலைவில் ரெண்டுமே இருக்குது. அப்போ h1 50 தான், h2வுமே 50 தான். அப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டோம், இல்லை அப்படின்னா 2ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னாலுமே 100 தான். அப்போ ஃபார்முலாக்கு டைரெக்டாக போய்டுவோமா, ½ × d வந்து 100. அது ரெண்டுமே 50 மீட்டர், ரெண்டுமே 50 மீட்டர் தொலைவில் இருக்குதுன்ட்டான். அப்போனா அது ரெண்டுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா h1 + h2 50 + இது ஒரு 50 அப்படின்னா 100 ஆகிடுமா. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்து 5000ன்றது ஆன்சராக வந்து நிற்கும். ஒரு நாற்கரத்தின் கோணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் A, ஆங்கிள் ஆஃப் B, ஆங்கிள் ஆஃப் C, ஆங்கிள் ஆஃப் D ஆகியன 2:3:5:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் ஆங்கிள் ஆஃப் Dயின் மதிப்பு. ஸோ இப்போ நாற்கரமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கோணங்கள் இருக்கும். ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கோணங்கள் இருக்குதுன்னு தெரியும். அதில் நம்ம பார்த்தோன்னா எல்லாமே வந்து 90 டிகிரி 90 டிகிரி அப்படின்னு தான் இருக்கும். அப்போ 4 90 டிகிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 360 டிகிரியை மாறிடுமா.
அதில் இது டியோட மதிப்பு மட்டும்தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போது இந்த 4ஓட மதிப்பை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 18. இந்த 18 தான் 360 அப்படின்னா நமக்கு தேவை 8ஓட மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ 8ஓட ஆங்கிள் மட்டும் எவ்வளோ இருக்க போகுது? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து 160 டிகிரியாக வந்து நிற்கும். அடுத்ததாக இணைகரம். ஸோ இணைகரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர் பக்கங்கள் இணை. ஸோ இணைகரத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா A × H அல்லது B × H எப்படின்னா என்ன இருக்கும்? ஆக மொத்தத்தில் அதனோட உயரம் அதனுடைய அடிப்பக்கம் பெருக்க போகிறோம், அவ்வளோதான். ஒரு இணைகரத்தில் எது தவறான கூற்றாகும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஸோ இணைகரத்தில் எதிர் பக்கங்கள் எப்போவுமே சமமாக தான் இருக்கும். எதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்களும் சமமாக தான் இருக்கும். இணைகரத்தில் எதிர் பக்கங்கள் என்பது இணையாக தான் இருக்கும். அதேமாரி எதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்களும் சமமாக தான் இருக்கும். அதேமாரி மூலை விட்டங்கள் ஒன்றை இரு சமமாக கூறிடும். ஸோ மூலை விட்டங்கள் ஒன்றை என்ன பிரிச்சுக்கலாம்? 2 சமமாக வெட்டி கொள்ளும், அதுதான். ஸோ மூலை விட்டங்கள் நீளங்கள் வந்து சமமாக இருக்குமானா கிடையாது. ஸோ இணைகரத்தில் மூலை விட்டங்களின் நீளங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சமமாக இருக்காது. எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், நாற்கரமாக இருக்கட்டும், இணைகரமாக இருக்கட்டும், இல்லை சரிவகமாக இருக்கட்டும், இல்லை சாய் சதுரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மூலை விட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூலை விட்டங்களுடைய நீளங்கள் வந்து சமமாக இருக்காது. ஸோ கீழ்கண்ட கூற்றுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யான கூற்று எது எவைனா எல்லா சதுரங்களும் சாய் சதுரங்கள் ஆகும். எல்லா சதுரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சதுரங்கள் ஆகும். சதுரம் என்பதுனா சாய் சதுரங்கள் ஆகும். அதேமாரி எல்லா இணைகரங்களும் நாற்கரங்கள் ஆகும். ஆனால் எல்லா இணைகரங்களும் செவ்வகங்கள் ஆகுமானா கிடையாது. செவ்வகத்துக்கும் நமக்கு எதிர் பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமம் தான். இணைகிறதுக்கு எதிர் பக்கங்களும் சமம் தான், ஆனால் வராது. அதேமாரி எல்லா சரிவகங்களும் வந்து பார்த்தோன்னா சாய் சதுரங்கள் ஆகும். அதுவுமே தப்பு தான். எல்லா சரிவகங்களும் வந்து பார்த்தோன்னா வந்து சாய் சதுரங்கள் ஆகாது. சாய் சதுரங்கள் வேறு, சரிவகங்கள் வேறு. அப்போ இது மட்டும் 2, ஃபஸ்ட்டு ஒன்று, தேர்ட் ஒன் மட்டும்தான் ரைட்டு. எல்லா சதுரங்களும் சாய் சதுரங்கள் ஆகும். எல்லா இணைகரங்களும் நாற்கரங்கள் ஆகும். இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இது வந்து இந்து அறநிலைத்துறை எக்ஸாம் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. குரூப் 4 பொறுத்தவரை நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்லலாம் சம்ஸ் வராது. ஸோ இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போம். அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் என்பது 5 சென்டிமீட்டர் எனவும் உடைய இணைகரத்தின் பரப்பளவு காண்க. இணைகரத்தின் பரப்பளவு கொடுத்துட்டோம், அடிப்பக்கம் உயரம் கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? A × H. ஸோ 9 × 5 45. ஒரு இணைகரத்தின் ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர், ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கான தொலைவு என்பது 8 சென்டிமீட்டர் எனில் அவ்விணைகரத்தின் பரப்பு கேட்டுக்கிறாங்களா? ஸோ ஒரு பக்கம் என்பது 18 சென்டிமீட்டர் எனில் ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கான தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் எனில் அவ்விணைகரத்தின் பரப்பு. ஸோ பரப்புன்னா B × H தான். ஸோ ஒரு பக்கம் 18, தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதான் H. ஸோ 18 × ஒரு 8 பெருக்கணும் அப்படின்னா 144. ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 49.92 சென்டிமீட்டர். அதன் அடிப்பக்கம் என்பது 7.8 சென்டிமீட்டர் எனில் குத்துயரம் என்ன? ஸோ H கேட்குறானா? பரப்பளவு கொடுத்துட்டான். அப்போ B × H அவனே கொடுத்துட்டாச்சு. அடிப்பக்கம் ஸோ H மட்டும் கேட்குறான். ஸோ இந்த 49 அதை 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தாலும் கீழே 00 போட்டுக்கிறேன். ஸோ அங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தாலும் கீழே ஒரு 0 போட்டுக்கிறேன். இன்ட்டு வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து H போடணும், அதுக்கு வேலை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்படியே கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா வந்து 64/10 வரும். நான் ஒரு ஸ்தானம் தள்ளி அப்படியே புள்ளி மட்டும் வச்சுக்கிறேன். X = 6.4. ஸோ ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அடிப்பக்கமானது உயரத்தை போல 3 மடங்காகும். அப்போ உயரம் எக்ஸ்னால் அப்போ அடிப்பக்கம் இது 3x. ஸோ பரப்பளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 192 சதுர சென்டிமீட்டர் ஆகும். இருப்பின் அடிப்பக்கம் காண்க. ஸோ இணைகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டான், அடிப்பக்கம் உயரமும் கொடுத்துட்டான். ஆனால் அதில் அடிப்பக்கம் மட்டும் கேட்குறாங்க. ஸோ இப்போ அடிப்பக்கம் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு பரப்பளவு தெரியும், B × Hன்னு சொல்லிட்டு தெரியும். அப்படியே வந்து பார்த்தா 3x × x அப்படியே போடுவோம். பரப்பளவு 192 தெரியும். ஸோ பெருக்கிட்டோம் அப்படின்னா 3x² மாறுமா? ஸோ 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 64. ஸோ x = 8 வரும். நமக்கு தேவை அடிப்பக்கம் B தான் தேவை. அப்போ 3x = 8 × ஒரு 3 24. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் பொழுது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வளவாக மாறும்? ஸோ எவ்வாறு மாறும்? அடிப்பக்கம் என்ன பண்ணுறாங்க? 2 மடங்காக மாறப்போகுதுன்றாங்க. அதே மாதிரி உயரமானது பாதியாக குறைக்கிறாங்கன்னு தெரிய போகுது. ஸோ பரப்பளவு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே இந்தமாரி நம்ம பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இது. ஸோ 100 × 200/100 × 50/100. ஏன்னா ஒன்று 2 மடங்காக மாற்றுறாங்க, ஒன்று பாதியாக மாற்றுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலேஷன் ஆகிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ஜீரோக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ஜீரோவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ 2 × ஒரு 10 நிற்குமா?
சாரி 5 இன்ட்டு 2 இன்ட்டு ஒரு 10 நிற்கும். ஸோ பெருக்கிட்டோம் அப்படின்னா 100ன்னு சொல்லிட்டு வந்துருமா. ஸோ 100 ஸ்டார்டிங் வேல்யூ 100 தான், வந்த வேல்யூ 100 தான். அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சோம் அப்படின்னா 0. ஸோ எந்த வித மாற்றமும் இருக்காது. ஒரு இணைகரத்தின் வந்து பார்த்தோன்னா உச்சி புள்ளிகள் வந்து வரிசையாக 7, -3, 5, 4, 1, 5 மற்றும் P, -2 Pயோட மதிப்பு கேட்டுக்கிறாங்க. ஸோ இணைகரத்தின் புள்ளிகள்லாம் எதிரெதிர் புள்ளிகள் வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் டு எதிரெதிர் புள்ளிகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படின்னா 1வது புள்ளி 3வது புள்ளி வந்து பார்த்தோன்னா நமக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து 2வது புள்ளி 4வது புள்ளியும் ஸோ எடுத்துக்கிறோம். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 + 1 / 2 -3 + 5/2 அதேமாதிரி இங்கே 5 + P/2 அதேமாதிரி 4 - 2/2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 8/2 2,2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா 5 + P / 2ன்னு வரும். 2/2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நமக்கு தேவையானது பார்த்தோம்னா P தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2 புள்ளி மட்டும் ஈக்குவல் டு பண்ணிப்போம். 5 + P / 2 = 8/2. இதுக்கு டிவைடரில் 2 கேன்சலேஷன் ஆகிடும். 5 வந்து 2 பக்கம் போச்சுன்னா 8ல் 5 போச்சுன்னா 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். பியோட வேல்யூ 3. ஒரு இணைகரத்தின் பெரிய கோணமானது அதன் சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 டிகிரி குறைவாக இருக்கிறது. ஸோ பெரிய கோணம் என்னென்னு தெரியாது, ஆனால் அந்த அதாவது பெரிய கோணம்ன்றது நமக்கு என்னென்னு தெரியாது. அதன் சிறிய கோணத்தின் 2 மடங்கை விட 30 டிகிரி குறைவாக இருக்கிறது. அப்போ பெரிய கோணம் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், சிறிய கோணம் அது வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ அதனோட 2 மடங்கு, அப்போ 2y -30 டிகிரி. அப்போ அதனோட 30 டிகிரி கம்மியாக தான் இருக்குது. இது பெரிய கோணம். அப்போது பெரிய கோணம் x = 2y -30. ஏனில் அந்த சிறிய கோணம் மற்றும் பெரிய கோணங்கள் முறையேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது 2 கோணங்கள் என்ன தெரியாது. நான் வந்து x + y = 180 டிகிரின்னு வச்சுக்கிறேன். இணைகரம் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா ஸோ 2 கோணங்கள் அப்படின்னு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. x + y = 180 டிகிரின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ x = நமக்கு தெரியும், அந்த பெரிய கோணத்தோட மதிப்புன்னு தெரியும். அப்படியே அந்த x எடுத்து போயிட்டு அந்த x + yயில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2y -30 + y = 180, y = 20ன்னு வரும், x = 110ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான்.